வணக்கம். இன்றைய நமது ஆழமான ஆய்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் சிந்திக்கப் போகும் விஷயம் நம்மையே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான ஒரு கேள்விங்க. உன்னை அறிவாய். இது ஏதோ மேலோட்டமான சுயமுன்னேற்ற முழக்கம் இல்லைங்க. இல்ல. மாறாக இது இருப்பின் தன்மை பற்றியது. பல நூற்றாண்டுகள் பழமையானது. ஒரு ஆழமான சூஃபி தத்துவ பார்வை. நாம் இன்று அலசப் போகும் மூலம் நோ யோர் செல்ஃப் An explanation of the oneness of being என்ற தலைப்பிலான ஒரு சிறிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகம். இந்த புத்தகத்தின் செசிலியா ட்விஞ்ச் அவங்களோட ஆங்கில மொழிபெயர்ப்பு, அதிலுள்ள அறிமுகம், குறிப்புகள், அப்புறம் மிக முக்கியமா அந்த மூல உரை, இதெல்லாம் தான் நம்முடைய இன்றைய ஆய்வுக்கான ஆதாரங்கள். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை உண்மையிலே எழுதியது யார் என்பதிலேயே ம் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் இருக்கு. ஆமா, அந்த விவாதத்தை பற்றியும் பாப்போம். ஆனா அதை விட முக்கியமா இந்த புத்தகத்தின் மையக் கரு, அதாவது இருப்பின் ஒருமைப்பாடு, வஹ்தத் அல் வுஜூத் என்பதை ஆழமாக புரிஞ்சுக்கிறது தான் நமது நோக்கம். குறிப்பா யார் தன்னை அறிகிறாரோ அவர் தன் இறைவனை அறிகிறார் என்ற நபிகள் நாயகத்தோட புகழ்பெற்ற பொன்மொழி இருக்கு இல்லையா, அதை இந்த புத்தகம் எப்படி ஒரு வித்தியாசமான கோணத்துல விளக்குதுன்னு விரிவாக பார்க்க போறோம். தயாராக இருங்க. இது ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் யோசிச்ச பல விஷயங்களுக்கு ஒரு சவால் விடக்கூடும். வாங்க இந்த சிந்தனை பயணத்தை தொடங்குவோம். முதல்ல இந்த புத்தகம் பத்தி சில அடிப்படை தகவல்கள். இது ஒரே புத்தகம்தான், ஆனா பல பேர்ல அறியப்படுது. ஏகத்துவ கட்டுரை, ரிசாலத் அல் அஹதியா அப்படின்னு சொல்றாங்க. இருப்பதை பற்றிய கட்டுரைன்னு சொல்றாங்க. சில சமயம் அலிஃப் புத்தகம், கிதாப் அல் அலிஃப், அல்லது பதில்களின் புத்தகம், கிதாப் அல் அஜ்விபா, இப்படி பல பேர்கள் உண்டு. உண்மைதான். இதன் பல அரபு கையெழுத்து பிரதிகள் இன்னும் உலகெங்கிலும் உள்ள பல பெரிய நூலகங்கள்ல பாதுகாக்கப்பட்டு வருது. இதுவே பாத்தீங்கன்னா கடந்த 7 நூற்றாண்டுகளா இந்த புத்தகத்தோட நீடித்த செல்வாக்கையும் முக்கியத்துவத்தையும் காட்டுது. இதனோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய நிச்சயமற்ற தன்மை, குழப்பங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தாண்டி எல்லா பொருட்களிலும் எல்லா உயிர்களிலும் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரே இருப்பின் ஒருமைப்பாடு, அதுல ஒரு ஸ்திரத்தன்மையை கண்டுபிடிக்க உதவுவதுதான். இது நிச்சயம் உங்களுடைய சில முன்முடிவுகளை அசைத்து பார்க்கும், ஒரு புதிய கோணத்தை திறக்கும்னு நம்புறேன். சரி, அந்த ஆசிரியர் பத்தின விவாதத்துக்கு வருவோம். பொதுவா இந்த புத்தகம் இஸ்லாமிய தத்துவ உலகத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சிந்தனையாளர்கள்ல ஒருத்தர், முஹிதீன் இப்னு அரபி. அவர் எழுதியதா சொல்லப்பட்டாலும் அவர் 1165 1240 வரை வாழ்ந்தவர். ஆமா. ஆனா இப்போ பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையிலும் அவருடைய சமகாலத்தவர் ஷிராஸ் நகரத்தைச் சேர்ந்த ஒரு பெர்ஷிய சூஃபி ஞானி ஔஹேத் அல்தீன் பல்யானி அவர் எழுதியதாக இருக்கலாம்னு கருதுறாங்க. இவர் சுமார் 1287 இருந்திருக்கலாம். இப்னு அராபியோட சிந்தனைகள், குறிப்பா அந்த இருப்பின் ஒருமைப்பாடு, மனித முழுமை பத்தின கருத்துக்கள் பல்யானிய பாதிச்சிருக்கலாம். பல்யானி பத்தி நமக்கு அதிக தகவல்கள் கிடைக்கலன்னாலும் அவரும் சூஃபி தத்துவ மரபுல ஆழமா வேரூன்றியவர்னு தெரியுது. ஓ, அப்படியா? அப்போ யாருடையதுன்னு உறுதியா தெரியாத நிலையிலும் மொழிபெயர்ப்பாளர் செசிலியா ட்விஞ்ச் 2 பேர் பெயர்லையும் கிடைக்கிற கையெழுத்து பிரதிகளை ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க போல. அதனால தான் இந்த ஆங்கில பதிப்போட முகப்புல 2 பேர் பேருமே இருக்கு. ஆக ஆசிரியர் யாரா இருந்தாலும் உள்ளடக்கத்தோட கனம் குறையல இல்லையா? நிச்சயமா இல்ல. உள்ளடக்கம் தான் முக்கியமா. புத்தகத்தோட ஆரம்பமே நபிகள் நாயகத்தோட அந்த முக்கியமான ஹதீஸ், அதாவது பொன்மொழிய மையமா வச்சுதான் தொடங்குது. யார் தன்னை அறிகிறாரோ அவர் தன் இறைவனை அறிகிறார். இது என்ன சொல்ல வருதுன்னா, உங்களை நீங்க அறிஞ்சுக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட நான், அந்த அகங்காரம், அதை நீங்க கஷ்டப்பட்டு அழிக்க வேண்டிய அவசியமே இல்லங்குது. ஏன்? ஏன்னா அந்த தனிப்பட்ட பிரிந்த நான் என்பது ஒரு மாயை. அது உண்மையில் ஒருபோதும் தனியாக இருந்ததே இல்லை. இது நான் நினைச்சதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அப்போ உண்மையான சுயம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம், அழிக்கிறது இல்ல, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. ஆமா, உங்கள் உண்மையாத சுயம் எதுன்னு நீங்க அறியும்போது, அதாவது அந்த நான் என்ற மாயை விலகும்போது, நீங்க பிரபஞ்சத்துல உள்ள எல்லா இருப்புடனும் ஒன்றாக பிரிக்க முடியாதபடி இருக்கிறீங்கன்னு உணர்வீங்க. இதுல ஆச்சரியம் இல்லைன்னா, இந்த புரிதலுக்கு பிறகு உலகத்துல எதுவும் மாறப்போறதில்ல. ஆனா உங்க பார்வை மாறும். உங்களை நீங்க அறியும்போது புத்தகம் சொல்ற மாதிரி அறியாமை வெறுமனே மறைந்துவிடும். விஷயங்கள் உண்மையிலே எப்படி இருக்குன்றது தெளிவாகும். ரொம்ப அழகா ஒரு வரி வரும் பாருங்க. ஒரு அணுவின் ரகசியம் கண்டறியப்பட்டால் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களின் ரகசியமும் தெளிவாகிறது.
வாவ், இது ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இந்த புத்தகம் இறைவனின் தன்மையை எப்படி விவரிக்கிறது? இது புரிஞ்சிக்க கொஞ்சம் கடினமான பகுதியா இருக்கலாம் இல்லையா? ஆமா, இது கொஞ்சம் கவனமா அணுக வேண்டிய பகுதி. புத்தகம் சொல்லுது, இறைவன் ஒருவன். அவனுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எதுவும் இல்லை. ஏன்னா அவரேதான் அந்த முன், அவரேதான் அந்த பின். அவனுக்கு இடம், காலம், எப்படி, எங்கே, எப்போது இதெல்லாம் கிடையாது. அவர் இந்த பரிமாணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சுவாரஸ்யமா, அவர் பெயருக்கும் பெயரிடப்பட்ட பொருளுக்கும் கூட அப்பாற்பட்டவர். ஏன்னா அவரோட பேரும் அவரே, அந்த பெயரால் குறிக்கப்படும் பொருளும் அவரே. அவரே முதல், அவரே கடைசி, அவரே வெளிப்படையா தெரிபவர், அவரே உள்ளுக்குள் மறைந்திருப்பவர். ஒரு நிமிஷம். அப்போ முதல், கடைசி போன்ற பெயர்கள்ல இருக்கிற எழுத்துக்கள் கூட அவர்தானா? இது எப்படி சாத்தியம்? நல்ல கேள்வி. புத்தகம் சொல்றது என்னன்னா, ஆம், அந்த எழுத்துக்களின் இருப்பும் அவர்தான். ஆனா ஒரு முக்கியமான நிபந்தனையோடு இருக்கு. அதாவது அந்த எழுத்துக்கள் அவராகாமலும், அவர் அந்த எழுத்துக்கள் ஆகாமலும். இது அவதார கொள்கைகள் மாதிரி இல்ல. அவர் ஒரு குறிப்பிட்ட பொருளாகவோ எழுத்தாகவோ சுருங்கி விடுவதில்லை. அதே சமயம் அந்த பொருள்களோட அடிப்படை இருப்பு அவர்தான். அவர் எந்த பொருளுக்குள்ளும் அடங்கியிருக்கவில்லை, எந்த பொருளும் அவருக்குள் அடங்கியிருக்கவில்லை. அவரை அறிவது என்பது தத்துவ அறிவு, பகுத்தறிவு, கற்பனை, ஊகம், புலன்கள் மூலமாகவோ அல்லது வெறும் பார்வை மூலமாகவோ நடக்காது. ஓகே, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நம்மோட வழக்கமான அறிதல் முறைகள் எதுவுமே பயன்படாதுன்னா, அப்ப அவரை எப்படித்தான் அறிவது? புத்தகம் சொல்லுது, அவர் தன்னைத்தானே அறிகிறார், தன்னைக் கொண்டே பார்க்கிறார். அதாவது அவரை அறிவதற்கு அவரைத் தவிர வேறு ஒரு இரண்டாவது ஆளே இல்ல. அவரைத் தவிர வேறு யாரும் அவரை அறிய முடியாது. விசித்திரமா இருக்குல்ல? அவரை மறைக்கிற திரையே அவரோட அந்த பரிபூர்ண ஒருமைப்பாடுதான். எந்த இறை தூதரோ புனிதரோ தேவதையோ கூட அவரை முழுமையா அறிய முடியாது. ஏன்? ஏன்னா அவரேதான் தூதர், அவரேதான் செய்தி, அவரேதான் அந்த வார்த்தை. அவர் தன்னிடமிருந்து தன்னால் தனக்கே தன்னை அனுப்பினார். இது தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி யார் தன்னை அறிகிறாரோ அவர் தன் இறைவனை அறிகிறார் என்ற ஹதீஸோட பொருந்தது? நான் எப்படி இறைவனை அறிய முடியும்? இங்கதான் அந்த மைய புள்ளி இருக்கு. இந்த ஹதீஸின் அர்த்தம் என்னன்னா, நீங்க நினைக்கிற அந்த தனிப்பட்ட நீங்கள் என்பது உண்மையில் நீங்கள் அல்ல. மாறாக அந்த நீங்கள் என்பது அவரேதான். அங்கே உண்மையில் ஒரு தனித்த நீங்கள் என்பதே இல்லை. நீங்க ஒருபோதும் இந்த பிரபஞ்ச இருப்பிலிருந்து தனியா பிரிஞ்சிருந்ததில்ல, இருக்கப் போவதும் இல்லை. இதுதான் குறைகள் இல்லாத நிலை. இப்படி உங்களுடைய உண்மையான இருப்பை நீங்க உணர்ந்தால், நீங்க இறைவனை அறிஞ்ச மாதிரி தான். இல்லைன்னா இல்ல. இது ஒரு அறிவு சார்ந்த விஷயம் என்பதை விட ஒரு உணர்தல் நிலைன்னு சொல்லலாம். ஆனா நிறைய சூஃபி ஞானிகள் இறைவனை அறிய ஃபனா, அதாவது மறைந்து போதல் அல்லது சுயத்தை அழித்தலை பத்தி பேசுறாங்களே, இந்த புத்தகம் அதை எப்படி பாக்குது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த புத்தகம் அந்த பொதுவான ஃபனா கருத்தை, அதாவது சுயத்தை அழிக்கணுங்கிற கருத்தை தவறுன்னு சொல்லுது. ஏன்னா இறைவனை அறிய சுயத்தை அழிக்க தேவையில்லைங்குது. காரணம் ரொம்ப எளிமையானது. பொருட்கள், அதாவது நானு நினைக்கிற இந்த தனிப்பட்ட சுயங்கள் உட்பட எதுவுமே ஒருபோதும் இறைவனிடமிருந்து தனித்த சுயமான ஒரு இருப்ப கொண்டிருக்கவே இல்ல. இல்லாத ஒன்ன எப்படி அழிக்க முடியும்? எப்படி? மறைதல் அல்லது அழிதல்னா அதுக்கு முன்னாடி அந்த பொருள் இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி தனிப்பட்ட சுயம் இருக்குன்னு நினைச்சாலே அது இறைவனை தவிர இன்னொரு சக்தி இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இஸ்லாமிய பார்வையில அது ஷிர்க், அதாவது பலதெய்வ கொள்கை. அதனாலதான் நபிகள் நாயகம் தன்னை அழிப்பவர் இறைவனை அறிவார்னு சொல்லல, தன்னை அறிபவர்னு சொன்னாங்கன்னு இந்த புத்தகம் வாதிடுது. சரி, அப்போ நபிகள் நாயகம் கேட்டதாக சொல்லப்படும் அந்த பிரார்த்தனை, கடவுளே எனக்கு பொருட்களை உள்ளபடியே காட்டு என்பதற்கு என்ன அர்த்தம்? இங்கே பொருட்கள் என்பது இறைவனைத் தவிர இருக்கிற மாதிரி தோற்றமளிக்கிற மற்ற எல்லா விஷயங்களையும் குறிக்குது. அவை நிஜமாவே நிலையானவையா அல்லது தற்காலிகமான தோற்றங்களான்னு அறிய நபி விரும்பினார். அப்போ இறைவன் என்ன செஞ்சார்னா, இறைவனைத் தவிர வேற எதுவும் இல்லாத நிலையில அந்த பொருட்களை தானாகவே, அதாவது தன் மூலமாகவே காட்டினான். அப்போ நபி பொருட்களை உள்ளபடியா பார்த்தார். அதாவது எல்லா பொருட்களுமே இறைவனின் சாராம்சமாக அவனுடைய இருப்பாகவே இருப்பதே உணர்ந்தார். ஆக நீங்கள் என்பது இறைவனைத் தவிர வேறொன்றுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அறியாமை. இந்த உண்மைய, இந்த ரகசியத்தை உணரும்போது என்ன நடக்கும்? இந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்படும்போது நீங்க இறைவனைத் தவிர வேறு இல்லை என்பதை அறிவீங்க.
நீங்க எதை தேடுனீங்களோ அந்த பொருளே நீங்கள்தான் என்பதை உணர்வீங்க. உங்களுடைய குணங்கள் எல்லாமே அவருடைய குணங்களாகவும், உங்களுடைய வெளிப்படையான தோற்றம் அவருடைய வெளிப்பாடாகவும், உங்களுடைய உள்ளுணர்வுகள் அவருடைய உள்ளாகவும், உங்களுடைய ஆரம்பம் அவருடைய ஆரம்பமாகவும், உங்களுடைய முடிவு அவருடைய முடிவாகவும் தோன்றும். ஆனா இங்கேயும் அந்த முக்கியமான நிபந்தனை, நீங்க அவராகாமலும் அவர் நீங்களாகாமலும். குரான்ல 28.88 எல்லாம் அழியும் அவனது முகத்தைத் தவிரன்னு வருதில்லையா? இதோட உண்மையான பொருள் அவரைத் தவிர வேறு ஒரு தனித்த இருப்பு இல்லை என்பதுதான். இங்க அழிவது இருப்பல்ல, அறியாமைதான் மறையுது. அதனாலதான் அல் ஹல்லாஜ் மாதிரி மகா ஞானிகள் துணிச்சலா நான் உண்மையே அன்னல் ஹக் என்றோ, அல்லது அபு யசீத் அல் பிஸ்தாமி எனக்கு மகிமை உண்டாவதாக சுப்ஹானி என்றோ சொல்ல முடிந்தது. குணங்களே தங்களில் பிரதிபலிப்பதையும் தங்கள் சாராம்சமே இறைவனின் சாராம்சம் என்பதையும் உணர்ந்தார்கள். அவங்க பார்வையில அவங்களுடைய தனித்த நான் என்ற அறியாமை மறைந்தது, அவ்வளவுதான். இந்த புத்தகம் இன்னும் சில ஹதீஸ்களையும் தெய்வீக கூற்றுகளையும் பயன்படுத்துது. உதாரணமா, காலத்தை படிக்காதீர்கள், ஏனெனில் கடவுள் காலமாயிருக்கிறார், அல்லது ஆதாமின் மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை பார்க்க வரவில்லை. அப்புறம் அந்த புகழ்பெற்ற ஹதீஸ் குத்சி, என் அடியான் என்னை நெருங்குகிறான், நான் அவனை நேசிக்கும்போது நான் அவனது செவியாக, பார்வையாக, கரமாக இருக்கிறேன். இது எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் வலியுறுத்துது. அதாவது கேட்கிறவரோட அல்லது உதவி தேவைப்படுபவரோட இருப்பு என்பது இறைவனின் இருப்பு தான். சுருக்கமா சொன்னா, நீங்க உட்பட படைக்கப்பட்ட எல்லாவற்றோட இருப்பும் அவனுடைய இருப்பு தான். இந்த உண்மையை உணர்ந்தா நீங்க இந்த உலகத்தையும் சரி மறு உலகத்தையும் சரி இறைவனை தவிர வேறொன்றாக பார்க்க மாட்டீங்க. அவன்தான் எல்லாமாகவும் இருக்கிறான், சில சமயம் வெளிப்படுகிறான், சில சமயம் மறைகிறான். ஒவ்வொரு கணமும் வெவ்வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். இங்க ஒரு நடைமுறை சிக்கல் வருதே. இப்போ சாணம் மாதிரி அருவருப்பான அசுத்தமான பொருள்களை பார்க்கும்போது அதுவும் கடவுள்தான்னு சொல்லணுமா? இது கொஞ்சம் உறுத்தலா இல்லையா? மிக நியாயமான கேள்வி. புத்தகம் இதை ரொம்ப தெளிவா மறுக்குது. கடவுள் அப்படிப்பட்ட கீழ்மையான நிலைகளிலிருந்து பரிசுத்தமானவர் அப்படின்னு உறுதியா சொல்லுது. இந்த பார்வை, இந்த பேச்செல்லாம் பொருள்களை அதோட வெளித்தோற்றத்துல மட்டும் பார்க்கறவங்களுக்கானது இல்ல. இது உள்பார்வை திறந்த ஞானிகளுக்கானது. தன்னை அறியாதவன் பார்வையற்றவன் மாதிரி. அதனாலதான் இந்த புரிதலுக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியோட துணை தேவைப்படலாம். ஏன்னா இத வெறும் தத்துவமா அறிவுபூர்வமா மட்டும் அணுகுனா ஆபத்து இருக்கு. இன்னொரு முக்கியமான கேள்வி, குரான்ல 6.19ல கண்கள் அவரை பார்க்காது, ஆனால் அவர் கண்களை பார்க்கிறார்னு வருதே. ஆனா இந்த புத்தகம் நீங்களே அவர்தான், எல்லாம் அவர்தான்னு சொல்ற மாதிரி தெரியுதே. இது முரண்பாடா இல்லையா? இல்ல, புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இது முரண்பாடு இல்ல, இதுதான் அந்த வசனத்தோட உண்மையான ஆழமான அர்த்தங்குது. எப்படி இருப்பில் அவரை தவிர வேறு யாரும் வேறு எதுவும் இல்லைங்கிறதால அவரை காண்பதற்குன்னு தனியா வேற கண்கள் கிடையாது. அவரை காண்பவரும் அவரே, காணப்படுபவரும் அவரே. அவரை தவிர வேறு எதுவும் இல்லாதபோது அவரை பார்ப்பதற்கு வேறு கண்கள் எங்கிருந்து வரும்? அதனாலதான் கண்கள் அவரை பார்க்காது. ஏன்னா அந்த கண்களே கூட அவருடைய இருப்பை தவிர வேறில்ல. இது ஜீரணிக்க கொஞ்சம் கடினமான கருத்து தான், ஒப்புக்கொள்கிறேன். இது ஒரு சுழற்சி தர்க்கம் போல தோன்றலாம், ஆனால் ஒருமைப்பாட்டு பார்வையில இதுதான் யதார்த்தம் என்கிறது இந்த புத்தகம். சரி, மொழிபெயர்ப்பாளர் செசிலியா அட்வின்ச் சில முக்கியமான அரபு சொற்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் பார்க்கலாமா? உதாரணமா, நஃப்ஸ் என்ற சொல் அடிக்கடி வருது. ஆம், நஃப்ஸ். இதுக்கு சுயம், ஆன்மா, ஆளுமை, அகம்னு பல அர்த்தங்கள் இருக்கு. குரானே இதோட 3 நிலைகளை பற்றி பேசுது பாருங்க. தீமைக்கு தூண்டுகிற சுயம், இதுதான் நம்ம பொதுவா ஈகோன்னு சொல்றது. தன்னைத்தானே குறை சொல்லிக் கொள்கிற சுயம், அப்புறம் அமைதி அடைந்த சுயம். ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் யார் தன்னை நஃப்ஸ் அறிகிறாரோ அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னபோது அது இந்த மேலோட்டமான அகங்காரத்தை மட்டும் குறிக்கல, நம்மளோட அடிப்படை இருப்பியே அந்த மூல சுயம் அல்லது சாரத்தையே குறிக்குது. அடுத்ததா இறைவன், அவன், ஹி அப்படின்னு குறிப்பிடப்படுது பற்றி. இது ஒரு முக்கியமான நுட்பம். அரபியில தாத் எனப்படும் அடிப்படை சாரம் அல்லது மூலப்பொருள் பெண்பாலாகவும், அதிலிருந்து வெளிப்படும் செயல்பாடு, அதாவது ஆக்டிவ் பிரின்சிபிள், ஆண்பாலாகவும் பார்க்கப்படுது.
ஹுவா என்ற சொல் அந்த செயல்படுகிற தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் இறையாற்றலை குறிக்குது. இது ஆணாதிக்க பார்வை அல்ல, மாறாக ஒரு தத்துவார்த்த பயன்பாடு. மொழிபெயர்ப்பாளர் மனிதர்களை குறிக்கும்போது தற்கால ஆங்கில மரபுப்படி அவர்கள் என்று பயன்படுத்தியிருந்தாலும் இறைவனை குறிக்கும் ஹுவா ஹூ என்பது அரபு எழுத்துக்களான ஹா ஹே இது உள்புறமான மறைவான தத்துவத்தை குறிக்கும், மற்றும் வாவ் வா வோ இது வெளிப்புறமான வெளிப்படும் தத்துவத்தை குறிக்கும் ஆகிய முதல் மற்றும் கடைசி எழுத்துக்களை இணைத்து எல்லா இருப்பின் வழியாகவும் பாய்ந்து செல்லும் அந்த முழுமையான யதார்த்தத்தை குறிப்பதாக விளக்குகிறார். ஓகே, அப்புறம் ஃபனா மற்றும் பக்கா நிலைத்திருத்தல் பற்றி முன்னாடி கொஞ்சம் பேசணும். ஆனா இது பற்றி மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு என்ன சொல்லுது? குரான்ல பூமியில் உள்ள அனைத்தும் அழியும், ஆனால் உங்கள் இறைவனின் மாண்பும் கண்ணியமும் பொருந்திய முகம் நிலைத்திருக்கும் 55, 26, 27 போன்ற வசனங்கள் இந்த ஃபனா பக்கா கருத்துக்கு அடிப்படை. ஆனா நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த புத்தகம் சுயத்தை அழிக்கணும்ன்ற பொதுவான ஃபனா கருத்தை மறுக்குது. ஏன்னா தனியான சுயம்னு ஒன்னு இருந்தா தானே அதை அழிக்க முடியும். இல்லாத ஒன்றை எப்படி மறையும்? கடைசியா தெய்வீக பெயர்கள் மற்றும் எழுத்துக்கள் பற்றி எதுவும் குறிப்புகள் இருக்கா? இருக்கு. முதல், கடைசி, வெளிப்படையானவர், மறைவானவர் போன்ற 99 திருநாமங்கள் இறைவனோட வெவ்வேறு குணாதிசயங்களை அம்சங்களை வெளிப்படுத்துது. இஸ்லாமிய அண்டவியல் பார்வையில எழுத்துக்களுக்கு ஒரு குறியீடு முக்கியத்துவம் உண்டு. உதாரணமா அலிஃப் ஆ என்பது முதல் எழுத்து, அது எண் 1 குறிக்கும். அது ஒரு மௌனமான எழுத்து, ஒருமைப்பாட்டை குறிக்கும். ஹா என்பது உள்புறமான தன்மையையும், வாவ் என்பது வெளிப்புறமான தன்மையும் குறிப்பதாக கருதப்படுகிறது. இது ரெண்டும் சேர்ந்துதான் ஹுவா ஹூ அவன் அது என்ற சொல் உருவாகுது. இது இருப்பின் உள் மற்றும் வெளிப்பரிமாணங்கள் இரண்டையும் உள்ளடக்கிய முழுமையை குறிப்பதாக ஒரு விளக்கம் இருக்கு. இந்த தத்துவங்கள் எல்லாம் கேட்க பிரமிப்பா இருக்கு. ஆனா இத தவறா புரிஞ்சுக்கிட்டா ஆபத்தும் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கதை இருக்கே, அதை சொல்லுங்களேன். ஆமா, இது ரொம்ப முக்கியமான கதை. ஜாமி என்ற ஒரு அறிஞர் பல்யாணியோட வாழ்க்கையிலிருந்து இதை மேற்கோள் காட்டுறார். பல்யாணியோட சீடர் ஒருவர் மலையில தனியா தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் ஒரு பெரிய பாம்பை பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அது அவரை கடிச்சிடுச்சு. ஐயையோ, ஏன் அப்படி செஞ்சார்? அவரு பல்யாணி கிட்ட வந்து, நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் கடவுள்தான்னு, அதனால நான் அந்த பாம்பையும் கடவுளோட ஒரு வெளிப்பாடா பார்த்தேன், அதை பிடிக்க போனேன்னு சொன்னாராம். அதுக்கு பல்யாணி என்ன பதில் சொன்னார்? இதுதான் முக்கியம். பல்யாணி சொன்னாராம், கடவுள் தன்னை பயங்கரமான அழிக்கக்கூடிய சக்தியோட அம்சத்துல வெளிப்படுத்தும் போது அவரை நெருங்காத, ஓடிவிடு. அவரை பற்றிய முழுமையான ஞானம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி தத்துவங்களை மேலோட்டமா புரிஞ்சுகிட்டு துணிச்சலா செயல்படாதே அப்படின்னு அறிவுரை சொன்னாராம். இது எதை காட்டுதுன்னா, இந்த உயர்ந்த தத்துவங்களை புத்தகத்துல படிக்கிறது வேற, அதை உண்மையிலேயே உணர்ந்து அதன்படி வாழ்றதுங்கிறது வேற. சரியான வழிகாட்டுதல் இல்லாம வெறும் அறிவு மட்டும் ஆபத்தானதுன்னு இது எச்சரிக்குது. இது வெறும் சிந்தனை பயிற்சி இல்ல, ஒரு வாழ்க்கை முறை. ஆஹா, இந்த முழு அறிவோரோட சாராம்சம் என்னன்னா, உன்னை அறிவாய் என்பது நீங்க ஒரு தனிப்பட்ட எல்லைகளுக்குட்பட்ட நான் கிடையாது என்பதையும், உங்களுடைய உண்மையான இருப்பு என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கிற அந்த ஒரே எல்லையற்ற யதார்த்தத்தோட ஒரு வெளிப்பாடுதான் என்பதையும் உணர்வதுதான். இது ஏதோ புதுசா ஒரு அறிவு பெறுவதில்ல, ஏற்கனவே இருக்கிற அறியாமை என்ற திரை விலகும்போது ஏற்படுற தெளிவு. சுயத்தை அழிப்பது பற்றியல்ல, அந்த தனித்த சுயம் என்பதே ஒரு மாயை என்பதை அறிவது பற்றியது. மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. இத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ உணர்ற இந்த நான் என்பது ஒருபோதும் தனித்து இருக்கவே இல்லை என்றால், அப்போ உங்களுடைய அன்றாட அனுபவங்கள், இந்த உலகத்தோட உங்களுக்கான உறவுகள், நீங்க மற்றவர்கள் அல்லது வேறு பொருட்கள்னு நினைக்கிற எல்லாவற்றை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி மாறும்? அந்த அறியாமை வெறுமனே மறைந்தால், அந்த தெளிவு வந்த பிறகு மிஞ்சுவது என்னவாக இருக்கும்? இந்த புத்தகத்தின் கருத்துக்களெல்லாம் தாண்டி இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். இது வெறும் தத்துவ கேள்வி அல்ல, உங்களுடைய இருப்பின் அனுபவத்தையே மாற்றக்கூடிய ஒரு சாத்தியம் இதுல இருக்கு. இந்த ஆழமான சிந்தனை பயணத்தில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மீண்டும் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.